பாருங்க, வயசை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மாமின் முஹம்மரின் யுஅம்மரு ஃபில் இஸ்லாம். முஸ்லிமாக யாருடைய வாழ்வு 40 கடந்து விடுமோ, யாருக்கு 40 வயசை தாண்டி வண்டி ஓடுதோ, இல்லாத அல்லாஹு அன்பா அல் பலா, அதுக்கு அல்லாஹ் ஒரு gift கொடுக்குறான். நீ 40 வருஷம் துனியால சமாளிச்சிட்டியா இல்லையா? 40 தாண்டியவர்கள் பெரும் சோதனைகளிலிருந்து காக்கப்படுகிறார்கள். வைத்தியம் பிடிக்காது, குஷ்டரோகம் ஏற்படாது, இது போன்ற பெரும் வியாதிகள் சோதனைகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான். சரி, இன்னும் ஜாக்பாட் 50 தாண்டிட்டார். 50 கடந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு சுமையை வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர் 50 தாண்டிட்டார்னு வச்சுங்களேன், அல்லாஹ் அவர் மேல ரொம்ப இறக்கப்படுறான். ஹவ்வின் அலைஹில் ஹிசாப், அல்லாஹ் அவர் மீது மறுமையில கேட்கக்கூடிய கணக்கு வழக்குகளை லேசாக்கி விடுகிறார். இன்னமும் வயது கூடுகிறது, 60 தொடுகிறார், அல்லாஹ் இறக்கப்படுகிறான். வயதாக ஆக மனிதர்கள் நிராகரிக்கிறார்கள், அல்லாஹ் அரவணைக்கிறான். அவர் சொல்வதை எல்லாம் அல்லாஹ் கேட்கிறார். பெருமானார் சொல்றாங்க, எங்க பரக்கத்து இருக்கோ அங்கதான் பரக்கத்தை தேடும். அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், எந்தெந்த வீடுகளில் பெரியவர்கள் இருக்கிறார்களோ, பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, உங்களோடு பரக்கத் இருக்கிறது, நம்புங்கள். அப்படின்னா பெற்றோர்கள் இல்லைனா அது பரக்கத்து குறைவுதான். அந்த பெற்றோரை நிராகரித்திருந்தால் நீங்க முசீபத்தோடு வாழுகிறீர்கள். இன்னும் இருக்கிறாங்களே, தாய் தகப்பனோடு பேசாமல் ஹஜ் பயணம் செய்யறாங்க. ஹஜ் கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது, ஹஜ்ஜே கூடாது. எந்த இடத்தில் பெருமானார் பேசுகிறார்கள் தெரியுமா? சொர்க்கம் உன் தாயினுடைய பாதடையில் இருக்கிறது. இன்னொரு இடத்துல தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றார். இந்த ரெண்டையும் தவிர்த்துட்டு நீ அல்லாஹ்ட்ட போகவே முடியாது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உபகாரியாக இருப்பார்கள். உலகத்துல யாரும் வரமாட்டான். தாய் தகப்பனை போன்று இஹ்லாஸான மன தூய்மை மிக்க ஒரு உயிர் உலகத்தில் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70 ஒருவர் தொட்டு விட்டால் அவரை அல்லாஹ் விரும்புகிறான், மலாயிகத்துமார்கள் விரும்புகிறார்கள். உலகத்துல நம்மளோடு பயணிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க, ஹபலாக்கள்னு பேரு, பாதுகாப்பு மாணவர்கள். 2 பேருக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஒன்னு குழந்தை, இன்னொன்று முதியோர்கள்.